கரம் பிடித்து அன்பாய் நடத்தி சென்றீரே. நன்றி சொல்ல ஒரு உள்ளம் தேவை, தாரும் தேவனே. நன்றி சொல்ல ஒரு உள்ளம் தேவை, தாரும் தேவனே. அப்பா நீங்க செய்த நன்மை அவை கோடி கோடி உண்டு. அப்பா நீங்க செய்த நன்மை அவை கோடி கோடி உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கின்ற அவருடைய கட்டளை அல்லது அவருடைய ஆலோசனையானது தீத்தின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம். It's from the book of Titus chapter 3 and verse 14. நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடிக்கு குறைவுகளை நீக்கிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். குறைவுகளை நீக்கிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். அன்பானவர்களே, practice to do good works. இந்த நாளிலே நம்முடையவர்கள் யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்லது கர்த்தரை அறிந்தவர்கள், பரலோகம் போக போறவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், நித்திய ஜீவனை சுதந்தரித்தவர்கள், நீதிமான்கள், உத்தமர்கள், உண்மை உள்ளவர்கள், இப்படி பல பட்டங்கள் படைச்சவங்களா இருக்கிறோம் இல்லையா? இந்த நம்முடையவர்கள் எல்லாம் கனியற்றவர்களாயிராதபடிக்கு ஒரு ஃப்ரூட்லெஸ் லைஃப்பை வாழக்கூடாது, ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான லைஃப்பை வாழணும். என்ன மாதிரி ஃப்ரூட்ஃபுல்லான லைஃப்பை வாழணும்னா அவர் சொல்றாரு, குறைவுகளை தீர்க்கிறதற்கு ஏதுவாக. மற்றவங்க கிட்ட ஒரு குறை இருக்கு, ஒரு கஷ்டம் இருக்குது, ஒரு நெருக்கடி இருக்குதுன்னா நம்ம கிட்ட இருக்கிற கனிகள், நம்ம கிட்ட இருக்கிற நிறைவு என்ன செய்யணும்னா மற்றவங்க குறைவை பார்க்கும் பொழுது அந்த குறைவை பிரியமல்ல நீக்கிறதற்கு ஏதுவான நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். அப்ப என்ன சர்ச் பிராக்டிஸ் பண்ணன்னு கேட்டா, மற்றவங்க குறைய நீக்கிறதற்கு ஏதுவான நற்கிரியைகள், மற்றவருடைய குறைகளை நீக்கிறதற்கு ஏதுவான நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். அப்ப இந்த செய்தியை கேட்கும் பொழுது என்ன நம்ம பிராக்டிஸ் பண்ணோம்னா, சின்ன சின்ன உதவிகள், அந்த சின்ன சின்ன உதவியை செய்ய நம்ம பழகிட்டோம்னா மற்றவங்க குறைகளை நீங்க நீக்கிறீங்க. மற்றவங்க குறைகளை நீங்க தீர்த்தீங்கன்னா, நீங்க நீக்கிறீங்கன்னா உங்க குறைவுகளை கர்த்தர் தாமே நீக்கி போடுவார். ஆகையால் இக்கடைசி காலத்துல எவ்வளோ வந்தாலும் பத்தல, எவ்வளோ வந்தாலும் பத்தல, சேர்த்து வைக்கிறதுல ஒரு டார்கெட், இவ்வளோ சேர்க்கணும் இவ்வளோ சேர்க்கணும். ஆனால் இந்த பூமிக்கு நாம் வந்தபோது கொண்டு வந்ததும் ஒன்றுமில்லை, கொண்டு போவதும் ஒன்றுமில்லை என்று வேதம் நமக்கு சொல்கிறது. இதை மனதில் வைத்துக்கொண்டு குறைவுகளை பார்க்கும் பொழுது அந்த குறைவை நீக்கிறதற்கு நற்கிரியைகளை செய்ய பழகுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதன் வழியா அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள், மற்றவர்கள் ஆறுதல் அடைவார்கள். கண்களை மூடினவர்களாய் தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த பிதாவே, ஆம் சுவாமி, நாங்கள் ஆண்டவரே மற்றவருடைய குறைகளை நீக்கிறதற்கு பழக வேண்டும், நற்கிரியைகளை செய்ய பழக வேண்டும். நம்முடையவர்கள் அவர்கள் கனியற்றவர்களாய் இருக்கக்கூடாது, நம்முடையவர்கள் கனி நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட ஆலோசனையின்படி ஒவ்வொரு மக்களும் இந்த வார்த்தை கேட்கும் பொழுது தனக்கு முன்பதாக குறை உள்ளவர்களுடைய குறைவை நீக்குகிறதான மக்களாய் இப்படிப்பட்ட நற்கிரியைகளை செய்ய அவர்கள் பழகட்டும் என்ற வார்த்தையின்படி உன் பிள்ளைகளுக்கு கர்த்தர் நற்குணங்களை கற்றுத்தாரும், நற்கிரியை செய்ய தேவன் அப்படி செய்ததற்கு நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அப்பா நீங்க செய்த நன்மை அவை கோடி கோடி உண்டு. God bless you church. இது நற்கிரியை செய்கிற நாளாய் மாறட்டும்.